ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன வாரம் 2 எவிக்ஷன் நடந்தது. போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் 2 எவிக்ஷன் நடந்ததுனால இமீடியட்டா ஆட்கள் டக்குன்னு குறைஞ்சிட்டாங்க. ஸோ டீம் பிரிக்கும் பொழுது கிச்சன் டீம்ல கம்மியான ஆட்கள் போட்டா போதும். ஏன்னா ஆட்கள் கம்மியாயிட்டாங்க, சமைக்க போற சாப்பாடுடைய குவான்டிட்டியும் கம்மி தான் அப்படின்றது அருணோட பாயிண்டா இருந்தது. ஸோ மற்ற இடங்கள்ல ஆட்களை ஜாஸ்தி படுத்துங்க. ஏன்னா என்னதான் ஆளுங்க எலிமினேட் ஆகி போனாலும் கிச்சன் வேலை தான் குறையும். ஆனா இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் அதே தான் இருக்க போகுது. அதனால எங்களுக்கு பேர்டன் ஆயிடும். அதனால ஆளுங்களை குறைங்க அப்படின்னு சொன்னாரு. லாஜிக்கலா தான் எனக்கும் தோணுச்சு, ப்ராக்டிக்கலாவும் எனக்கு தோணுச்சு. when this whole skilled oriented job, labor oriented job அப்படின்னு வரும்பொழுது அந்த ஜாப் அப்படின்னு ரெஃபர் பண்றது தான் அருண் ட்ரிகர் ஆனாரு. பிகாஸ் அங்க இருக்க போறதுல அங்க அது ஜாப் கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப், எனக்கும் நான் போன சீசன் போயிருந்ததுனால எங்களுக்கு கொடுக்கப்படுற ஜாப் என்னதுன்னா கேம் ஆடுறதுக்கு. அது இல்லாம மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எல்லாரும் ஷேர் பண்ணி தான் செய்யணும். அண்ட் அருண் as he told, as he seeing it as a family, அதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாவே பார்க்கல. ஆனா வீக்கெண்ட்ல என்ன ஆயிடுச்சு, இதை வேற மாதிரி ப்ளோ பண்ணிட்டாங்க, விச் ஆக்சுவலி broke my heart. ஏன்னா அடுத்த வெரி நெக்ஸ்ட் டே தீபக்கும் அருணுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகுது. அந்த கான்வர்சேஷன்ல தீபக் ட்விஸ்டர்ன்ற வார்த்தையை வச்சு அருணை ப்ரொவோக் பண்றாங்க. அப்போ அருண் ஸ்கில் லேபர்னு அகைன் அதே கேஸ் நடக்குது. அப்போ தீபக் ஒரு மேட்டர் சொல்றாரு, லேபருக்கு இவ்வளோ டீ போதும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பான வார்த்தையை பேசிட்டு தப்பா போகுன்ற பயத்துல தான் அவரு வீக்கெண்ட் எபிசோட்ல இது ஒரு மேட்டரா வந்துடக்கூடாதுன்னு அதை அழுது அவர் கன்ஃபஸ் பண்றாரு. நான் பேசின தப்பா போயிடும்டா அப்படின்ற மாதிரி அருண் கிட்ட அவர் கன்ஃபஸ் பண்ணாரு. இப்போ இதுல ஸ்கில்ட் ஓரியன்ட் அண்ட் யூனோ லேபர் ஓரியன்ட்னு ஏன் பிரிக்க கூடாது அப்படின்னா, வீட்டுக்குள்ளார ஒரு வீடுன்னு வந்துட்டா அதுக்குள்ளார என்னங்க ஹையரார்கி. இப்போ வீட்டில் நம்ம அம்மா அப்பாலாம் இருக்கும்போது எல்லாரும் சமைக்கிறாங்கன்னா நம்ம என்ன, நீங்கள் அப்பா நீங்கள் ஸ்கில்ட் ஓரியன்ட், அம்மா நீ லேபர் ஓரியன்ட் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எஸ்பெஷலி வென் யூ ஆர் ஸ்டேயிங் இன்சைட் அ ஹவுஸ் தட் ப்ரொமோட்ஸ் ஈக்குவாலிட்டி. அந்த இடத்துல அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அருணுடைய அந்த விஷயத்த அந்த லேபருன்ற வார்த்தையை தான் நீங்கள் தரக்குறைவா பார்க்குறீங்களா அப்படின்னு அதை மாற்றினது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் அந்த மாதிரி அதை சொல்லவே இல்லை. தீபக் ஓப்பனா லேபருக்கு இவ்வளோ டீ போதும்னு சொல்லி அத்தனை கேமரா முன்னாடி கன்ஃபஸ் பண்ண ஒரு விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் டச் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அருணோட மூளைக்குள்ள போய் நீ இப்படிதானே நீ யோசிச்ச இதை பத்தி அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் முதற்கொண்டு அதை மைக் மூலியமா பேசி கார்னர் பண்ணும்போது ஆப்வியஸா யாரா இருந்தாலும் பயம் வருங்க. யாரா இருந்தாலும் ஆடிடுவோம். நம்ம பேர் இல்லை தப்பா போயிடுச்சோ, நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல அருணுக்கு அதை சரியா எக்ஸ்பிளைன் பண்ண வரல. சார் இது ஒரு ஃபேமிலியா நான் பார்த்தேன். இந்த ஃபேமிலிக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இருக்கே தவிர ஜாப்ஸ் இல்லை. இந்த ஃபேமிலியை ரன் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நாங்கள் ஈக்குவலா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற பாயிண்ட்டை கரெக்டா அருணால சொல்ல முடியல. பிகாஸ் ஹி வாஸ் ஸ்கேர்ட். ஆனால் இதுக்கு உண்மையிலே அது ஏன் இதை இவ்வளோ பெருசாக ப்ளோ அப் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. அண்ட் அதுக்கப்புறமா நடந்த அந்த மைக்கில் பேசினது, கன்ஃபெஷன் ரூமில் பேசினது எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோலாக என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதுக்கு இதை பேசாமலே விட்டுருக்கலாமே. இதை எதனால் 40 நிமிஷம் பேச வேண்டி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடந்த வாரம் பிக் பாஸில் லேபர் வர்சஸ் ஸ்கில்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. அப்போது தீபக் டீம் பிரிக்கும்போது ஸ்கில் சம்மந்தப்பட்ட வேலைகளை ஸ்கில் தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும், ஆனால் லேபர் ஒர்க்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அருண் எப்படி லேபர் ஸ்கில்னு பிரித்து பேசலாம், இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தீபக்கும் நான் அந்த மீனிங்கில் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே நேரம் அருண் டீ குடிக்க வரும்போது தீபக் அருணை ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது கோவப்பட்ட அருண் லேபருக்கு எவ்வளோ டீயோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்ல தீபக்கும் அதுக்கு பதில் பேச இது அப்படியே சண்டையா மாறிடுச்சு. அப்போ அருண் தீபக்ட நீங்க இப்படி என்னை லேபர்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்க அதுக்கு தீபக் நான் அந்த மீனிங்ல சொல்லல, நீ ட்விஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க.
இந்த நிலையில் வீக்கெண்டில் பேசின விஜய் சேதுபதியும் அருண் கிட்ட நீங்கள் இப்படி லேபர்னு சொல்கிறதே தப்பாக பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அருணும் இல்லை சார், இதை ஒரு காலேஜ் லைஃப் மாதிரியும் ஃபேமிலி மாதிரியும் வீடு மாதிரியும் பார்க்குறேன், இங்கே இப்படி லேபர்னு பிரிக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி லேபர்னு சொல்கிறதுனால என்ன தப்பு, லேபருக்கு இவ்வளோ டீ போதும் அப்படின்னு சொன்னது தப்பு அப்படின்னா லேபர்னு சொல்கிறதே தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என்ன விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அருணை கார்னர் பண்ணி பேசியிருப்பாங்க. அப்போ அருணும் எதுவுமே பேசாமல் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுவாங்க. இந்த நிலையில் அருண் கேர்ள் ஃப்ரெண்டான அர்ச்சனா நீங்கள் இப்படி அருணை எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கண்டித்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இப்போது இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வைரல்